எல்லா புகழும் இறைவனுக்கு. எல்லா புகழும் இறைவனுக்கு. ஒரு யதார்த்தமான படம் இன்னைக்கு வெளியாகி இருக்கிற கருடன். சூரியோடைய நடிப்பில் சசிகுமார், உன்னி முகுந்தன், சமுத்திரக்கனி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முத்தின தரமான பீஸ்ன்னு சொல்லலாம். பிராண்டடு எல்லாமே. உன்னி முகுந்தன் வந்து பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டார். அவர் கேங்ஸ்டர் படங்கள்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. அவர் உன்னி முகுந்தன் ஒரு நல்ல நடிகர். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சசிகுமார், சமுத்திரக்கனி இவங்களும் அந்த படத்தில் இருக்கிறாங்க. ஏற்கனவே வந்துட்டு 2-3 வீடியோக்களில் நான் சொன்ன விஷயந்தான். இந்த படத்தில் வந்துட்டு சசிகுமார், உன்னி முகுந்தன் நண்பர்களாக வராங்க இல்லையா? அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உன்னி முகுந்தன் இடத்துல நம்ம சமுத்திரக்கனியை வச்சு படம் பண்ணியிருந்தாங்கன்னா எக்ஸ்ட்ரானரியான பர்ஃபார்மன்ஸ், இன்னும் நிறைய டைலாக், இன்னும் நிறையா வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கும். ஒரு நல்ல மிகப்பெரிய காட்சிகளை எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உன்னி முகுந்தன், சசிகுமார் அப்படிங்கும்போது இவங்க சில காட்சிகள் அமைச்சிருக்காங்க இல்லையா? ஆனால் சமுத்திரக்கனியும் சசிகுமாரும் சேர்ந்துருந்தாங்கன்னா இன்னும் வேறு மாதிரியான காட்சிகள் அமைஞ்சிருக்கும். ஏற்கனவே பல படங்களை நம்ம சமுத்திரக்கனியை வில்லனாக பார்த்துருக்கோம். இதில் வந்து சசிகுமாருக்கு அகென்ஸ்டாக ஒரு வில்லனாக பார்க்கும்போது இன்னும் வேறு மாதிரியாக இருக்கும். நல்ல காட்சிகள் நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ துரை செந்தில்குமார் அதை மிஸ் பண்ணிட்டாரு. ஒருவேளை இவங்க அந்த கதாபாத்திரத்துக்கு சமுத்திரக்கனியை ட்ரை பண்ணியிருப்பாங்களா? இல்லை அவருக்கு வந்துட்டு கால் ஷீட் எதுவும் இல்லாமல் மிஸ் பண்ணிட்டாரா அப்படின்னு எனக்கு தெரிய வரல. அப்படி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சொல்லுவாங்க கையில் வெண்ணெய் வச்சுட்டு நெய் கடைஞ்ச கதை. அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாம் ரொம்பவே வந்துட்டு மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா சமுத்திரக்கனிலாம் வந்து பார்த்திங்கன்னா பின்னி பெடல் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நடிகர். அது ஏற்கனவே இவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு நட்பு, அந்த ஒரு கெமிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் நீயா நானா அப்படிங்கிற மாதிரி சில இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் மோதுகிற இடம், சவால் விட்டுக்கிற இடமெல்லாம் நான் வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்ணேன் சமுத்திரக்கனி அந்த இடத்துல வச்சுருந்தாங்க அப்படின்னா வேறு லெவலில் வந்துட்டு இந்த படம் அமைஞ்சிருக்கோங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஸோ இதை இனிமேல் அவங்க கன்சிடர் பண்ணி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஏன்னா படம் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக வந்துட்டு தமிழ்நாட்டில் படம் ஓடிக்கிட்டுருக்கு. படம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பார்க்கலாமா, பார்க்க வேணாமா, நல்லா இருக்கா, நல்லா இல்லையா அப்படிங்கிறது வந்துட்டு நான் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட கதையை பார்த்தோம் அப்படின்னா சூரி வந்துட்டு ஒரு கடமையான வந்துட்டு ஒரு உழைப்பாளி, ஒரு ரொம்ப வந்துட்டு முதலாளி மேலே ஒரு விசுவாசமாக இருக்கக்கூடிய ஒரு கதாநாயகன். இவர் வந்து உன்னி முகுந்தன்ட்ட வேலை செய்கிறாரு. உன்னி முகுந்தன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சசிகுமாரோடைய நண்பனாக வர்றாரு. ஸோ 2 பேருக்குமே விசுவாசமாக இருக்கிறாரு நம்ம சூரி. அப்படியே கதை போய்கிட்டு இருக்கு. கதை எப்படி தொடங்குது அப்படின்னா ஒரு பொது சொத்து சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தொக்கா சிக்குது. அது பின்னாடி பின்பலமாக யாரும் இல்லை. ஒரு குடும்பம் தான் வந்துட்டு இந்த சொத்தை பாதுகாக்குது. அவங்க வந்து கோயில் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டவங்க. அவங்க தான் கோயிலில் வந்துட்டு இதை பட்டயமாக ஆக்கி வச்சு மூலப்பத்திரம்னு சொல்கிறோம் இல்லையா? அது கோயிலில் தான் இருக்குது. அது இன்னாருடைய குடும்பத்தின் கீழே தான் கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிற விஷயம் அமைச்சர், அரசியல்வாதி உதயகுமாருக்கு தெரிய வருது. ஸோ அந்த பட்டயத்தை ஆட்டையை போடுறதுக்காக ஒரு டீம் அனுப்புகிறாரு. அந்த டீமோட ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா மைம் கோபி. அந்த டீமும் சசிகுமாரோடைய குடும்பமும், உன்னி முகுந்தனுடைய குடும்பமும், நம்ம சூரியோடைய ஃபைட் சீனும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. சூரியன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து மிங்கிள் ஆகிறாரு. இறுதியாக என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. ஓரளவுக்கு கிளைமேக்ஸை நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் நினைக்கிற கிளைமேக்ஸ் கிடையாது. இதை ட்விஸ்டடாக வந்து பார்த்தீங்கன்னா 2 கதையை கொண்டு வந்திருப்பாங்க உள்ள. ஒன்று ஆர்வி உதயகுமாரோடைய இந்த பட்டயத்தை ஆட்டையை போகிற கதை ஒன்று, இவங்க நண்பர்களுக்குள்ளே நடக்கிற ஒரு பெரிய சிக்கல். இதையும் வச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக படம் பண்ணியிருக்கிறாங்க. துரை செந்தில்குமார் இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே குரங்கு பொம்மை அப்படிங்கிற ஒரு படத்தை கொடுத்துருக்குறாரு. சூரியை பற்றி முதல்ல பார்க்கலாம். சூரி இந்த படத்தோட ஹீரோ வராரு. அதிகப்படியான பாடல்கள் கிடையாது. முக்கியமாக அவருக்கு வந்துட்டு ஒரு ஹீரோயிசம் கிடையாது ஃபைட்டை தவிர்த்து. இப்போ ஃபைட்டை தவிர்த்து அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பாடல்கள்லாம் டூயட் பாடல் வந்து 10 பாட்டை வச்சுருப்பாங்க. 2 கதாநாயகி, 3 கதாநாயகி, ஒரு கதாநாயகி கூட ஒரு கனவு பாடல், பொண்டாட்டியாக இருக்கக்கூடிய கதாநாயகி கூட ஒரு 10 பாடல், லிப்லாக்கு, இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாஸ் ஹீரோவாக இருக்கும்போது அவங்களுக்கு எல்லாமே இருக்கும். அது எல்லாமே இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரிக்கு மிஸ்ஸுங்களாம். ஒரு யதார்த்தமான கதை அப்படின்னு சொல்லலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கலைத்தாய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மதுரையில் கண்ணா பின்னான்னு இறச்சி வச்சுருக்குது சினிமாவுக்கு உண்டான பிள்ளைகளை. உதாரணத்துக்கு சொன்னோம்னா எனக்கு தெரிஞ்சு என்னுடைய தலைமுறைக்கு பாரதி ராஜா, இளையராஜா, வைரமுத்து, அதை தொடர்ந்து பல பேர், எனக்கு பேர் தெரியாத பல பேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க. விஜயகாந்த், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சசிகுமார், சமுத்திரக்கனி, பாலா, வடிவேலு, சூரி,
நம்ம அமீர் சுல்தான், பருத்திவீரன் கொடுத்த அமீர் சுல்தான், இப்போ சமீபத்தில உயிர் தமிழுக்கு கொடுத்த ஆதம் பாவா, முத்தையா அவரை மிஸ் பண்ணிட்டேன் நானு. இந்த மாரி பல கலை பொக்கிஷங்கள்லாம் மதுரையில தான் இருக்குது. அதில ஒரு பொக்கிஷம் தான் நம்ம சூரி. அந்த அளவுக்கு நூல் புடிச்ச மாரி எக்ஸ்ட்ரார்டினரியான ஒரு நடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில குடுத்துருக்கிறாரு. சசிகுமாரோடைய மனைவி பின்னால வந்து மதனி மதனின்னு பேசிட்டு வர்ற இடமா இருக்கட்டும், ஜெயில்ல வந்துட்டு அவங்க மதனி மதனின்னு சொல்லி பேசக்கூடிய இடமா இருக்கட்டும், பர்ஃபார்மன்ஸ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷம் தேசிய விருது கன்ஃபார்ம். இதோட 3 வீடியோல நான் சொல்லிட்டேன் சூரி. உனக்கு அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, தேசிய விருது கன்ஃபார்ம். இன்னும் ஃபிலிம்ஃபேர் பல விருதுகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உன்னுடைய நடிப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கு. சிறந்த இயக்குனர் விருதும் வந்து பார்த்தீங்கன்னா, துரை செந்தில்குமாருக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சசிகுமாரோடைய பர்ஃபார்மன்ஸ் எக்ஸலண்ட். நான் சமுத்திரக்கனிய ரொம்ப மிஸ் பண்றேன். இவங்க காம்போல மட்டும் உன்னிமுகுந்தன் இடத்துல நம்ம சமுத்திரக்கனி இருந்திருந்தார் அப்படின்னா, அந்த கும்பலுக்கே வந்துட்டு ஒரு தேசிய விருது பார்சல் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அத துரை செந்தில்குமார் மிஸ் பண்ணிட்டாரு. படத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அ அ சூரி வரக்கூடிய இடங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரார்டினரியான ஒரு இடங்கள். அதுலயும் குறிப்பா ஒரு சில சீன்கள சொல்லலாம். கிளைமேக்ஸ்ல வந்துட்டு அந்த அந்த கும்பல்ல இருந்துட்டு அவரு மதனிகிட்ட வந்து ஈரல் கறி வாங்குறதுக்காக போறார். அந்த இடம்லாம் வந்துட்டு அவருடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா நடிக்க தேவையே இல்ல. ஏன்னா நடிப்புங்கிறது வந்துட்டு சிவாஜி மாரி பக்கம் பக்கமா வசனம் பேசணும் அப்படிங்கிறது கிடையாது. ஹாலிவுட் படங்கள்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப எதார்த்தமா நடந்து போவாங்க. ரொம்ப எதார்த்தமா பேசிட்டு, ரொம்ப கேஷுவலா திரும்புறது, போறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அவரோட ஷட்லா பண்ணிப்புடுவாங்க. அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சூரி அந்த இடத்த விட்டு போற இடமா இருக்கட்டும், வீட்டுக்கு போய் அவங்கள்ட்ட அந்த ஈரல் வாங்கிக்கிட்டு அவர் பதர்ற இடமா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு 2 விருது பார்சல் அப்படிங்கிற மாரி சீன் பண்ணியிருப்பாரு. அதே மாரி கோயில் விழா நடந்துகிட்டு இருக்கும். அந்த விழாவுல வந்து பார்த்தீங்கன்னா, சாமி ஏறிடும். சாமி வந்துட்டு சாமி வந்த மாரி ஒரு ஆக்டிங் ஒண்ணு குடுத்து, வெட்டுவாரு ஒரு வெட்டு வெட்டி கைய தூக்குவாரு வில்லனோட கைய. அந்த இடமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர டெரரா இன்டர்மிஷன் குடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு வேதாளம் படத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அஜித்துக்கு ஒரு இன்டர்வல் குடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சரியான இன்டர்வல் ஒண்ணு குடுப்பாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாரி ஒரு ஹைப்போட அந்த படத்த இன்டர்வல் குடுப்பாங்க. அதே மாரி அந்த மாரி சூரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸும் பக்காவா பண்ணியிருப்பாரு. நிறைய இடங்கள்ல நடிக்க வாய்ப்பு இருந்தும், உன்னிமுகுந்தன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவரு நடிக்கல. என்னமோ வந்துட்டு டயலாக் பேசுறாரு, ஏதோ கண்ண சிமிட்டுறாரு, திரும்புறாரு, போறாரு, வராரு அவ்வளோதான். சூரி கிட்ட வந்துட்டு நான் தப்பு பண்ணிட்டேன். நம்ம வந்துட்டு கொடைக்கானல்ல தான் இருந்தோம்னு சொல்லுங்கிற இடமெல்லாம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய இடம். அவரு என்னமோ உட்காந்துட்டு பச்சை புள்ள மாரி கை கட்டிட்டு பேசிட்டு இருப்பாரு. அந்த இடமும் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் நான் முதல்லயே சொன்னேன். அந்த இடத்துல சமுத்திரக்கனி இருந்தா, இன்னைக்கு இந்த படத்தோடைய தரமே வந்துட்டு வேற லெவல் படம் இது. அதுவும் சமுத்திரக்கனி, அ சசிகுமார் 2 பேரையும் வந்து ஒண்ணா நிக்க வச்சு ஸ்டில்ல போட்டிருந்தாங்க அப்படின்னா, அது மார்க்கெட்டிங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வேற லெவல் மார்க்கெட்டிங். ஆல்ரெடி இவங்களுக்கு பப்ளிக்ல வந்துட்டு நல்ல பேர் இருக்கு. நல்ல நண்பர்கள் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு. நண்பர்கள் ஆப்போனன்ட்டா நடிக்கிறாங்க அப்படின்னா, அது எந்த அளவுக்கு ஹைப் குடுக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும்னு நெனைக்கிறேன். பாடல்கள் யுவன் சங்கர் ராஜா. இந்த படத்துல சமீப வருஷமா, சில பல வருஷங்களாவே ஒரு படத்துக்கு ஒரு ஒரு பாட்டு தான் ஹிட்டு. மாரில வந்து பார்த்தீங்கன்னா, ரவுடி பேபி. பெருமன்ல வந்து பார்த்தீங்கன்னா, கஞ்சா பூவு. இப்படி ஒரு படத்துக்கு ஒரு பாட்டுங்கிற மாரி தான் ஹிட் குடுத்துட்டு இருக்கிறாரு. இவனுடைய ஆரம்ப காலங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு படத்துக்கு 5 பாட்டுன்னா 5 பாட்டும் ஹிட்டா இருக்கும். 5 பாட்டும் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, காதல் கொண்டேன் எடுத்துக்கங்க. அந்த படத்துடைய பிஜிஎம் மொதற்கொண்டு இவன கொண்டு எங்கேயோ ஒரு இடத்துல வச்ச ஒரு இடம் பிஜிஎம்னு சொல்லலாம். அந்த படத்து பாடல்கள், யாரடி நீ மோகினி, இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் நெறைய படங்கள். ஒரு கல்லூரியின் கதை. எல்லா பாடல்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா நெறையா குடுத்த ஒரு இயக்குனர், இசை இயக்குனர், ஒரு மியூசிக் டைரக்டர். இன்னைக்கு வந்துட்டு ஒரு பாட்ட கூட ஹிட் குடுக்க முடியாம தவிச்சிட்டு இருக்கிறாரு. சமீபத்தில லவ் டுடேல கூட ஒரு பாட்டு ஹிட் குடுத்திருந்தாரு. ஸோ அந்த மாரி தான் அவர் லைஃப் போயிட்டுருக்கு. படத்தில பிஜிஎம் ஓகே. பிஜிஎம் நல்லா பண்ணியிருக்கிறாரு. பட் பிஜிஎம் மட்டுமே போதுமா அப்படின்னு கேட்டா, பாட்டு நல்லா இருந்தா தான் படத்த கொண்டு போய் எல்லா இடத்துலயும், எல்லா சென்டர்லயுமே படத்த கொண்டு போய் முதல்ல உட்கார வைக்கிறது இந்த பாட்டு தான். ஸோ பாட்டு வந்துட்டு ரொம்ப கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா, அந்த படத்துடைய வெற்றி நிச்சயம். ஏன்னா, வெறும் பாட்ட மட்டுமே நம்பி வந்த பார்வை ஒன்றே போதும்லாம் வந்து படம் அட்டர் ஃப்ளாப். உதாரணத்துக்கு சொல்றேன். அது மாரி பல படங்கள் இருக்கு. வெறும் பாட்டு மட்டும் தான் அந்த படத்த கொண்டு போய் சேர்த்துச்சு. ஷோ தவிர மத்த ஷோ அந்த படம் ஓடல. ஏன்னா, படம் அந்த அளவுக்கு அட்டர் ஃப்ளாப். ஆ அதே அவரு நடிச்ச அடுத்த படமுமே கூட அந்த மாரி பாடல்கள்லாம் ஹிட் படம் வந்து வேஸ்ட்டு. ஸோ அந்த மாரி பாட்டுல கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா, இந்த படம் இன்னும் கூட ஒரு ரேஞ்சுக்கு போயிருக்கும். நான் சொன்ன மாரி சமுத்திரக்கனி அந்த இடத்துல வச்சிருந்தீங்கன்னா, அது ஒரு ரேஞ்சுக்கு போயிருக்கும். ஸோ ஓவரால் படம் பார்க்கும்போது அங்கங்க சில லாக்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர லாகு. காமெடியெல்லாம் திணிச்சு வச்சிருக்கிறாங்க உள்ள. அந்த கேணியில குதிக்கிற காமெடி, ஆஸ்பத்திரியில நடக்கிற காமெடியெல்லாம்
காமெடிக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சீனையே மொக்க பண்ணி வச்சிருப்பாங்க. அது மாரி சில இடங்கள்ல இருக்கு படம். ஓவரால் படம் பார்த்துட்டு எந்திரிக்கும் போகும்போது, கிளைமாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன்ல வெறித்தனமா அடிச்சு பாலா படத்து ஹீரோ மாரி பட்டைய கிளப்பியிருக்கிறாரு சூரி. நான் முதல்லயே சொன்ன மாரி சூரி உங்களுக்கு அடுத்த வருஷம் விருது இருக்குது. என்னைய கூப்பிட்டு வந்துட்டு பார்ட்டி நீங்க கண்டிப்பா வைக்கணும். அதே மாரி அண்ணன் சசிகுமார் அவர்களுக்கு அயோத்தி வெற்றி உங்களுக்கு தொப்பைய போட்டிருக்கு. அடுத்த படத்துல தொப்பைய குறைச்சிக்கங்க. சமுத்திரக்கனி கொஞ்ச நேரம் மனசுல வந்தாலும், அவருடைய கதாபாத்திரத்துக்கு என்ன டயலாக், என்ன நடிப்போ அத சூப்பரா பண்ணியிருக்கிறாரு அப்டின்னே சொல்லலாம். படம் ஓவரால் எனக்கு பிடிச்சிருக்கு. மத்தபடி நீங்க பார்க்கறது, பார்க்காதது உங்களுடைய விருப்பம். படத்துல வயலன்ஸ் இருக்கு. குழந்தைகள கூட்டு போகாதீங்க. படம் நல்லா இருக்கு. பார்க்கறது, பார்க்காதது உங்க விருப்பம். உங்களுடைய கருத்துக்கள் படம் பார்த்தவங்க இருந்தீங்கன்னா, மறக்காம சொல்லிட்டு போங்க. மத்தபடி எல்லா புகழும் இறைவனுக்கே.